அப்பாட்ட பெரிய நாலேஜ் இருக்குது, பையன்கிட்ட வந்து அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டுது, பையன் கற்றுக்க மாட்டேன்றான். அப்போ பையனை எஜுகேட் பண்ணணும்னா ஒரு ஆர்வத்தை கொடுப்போம், உனக்கு லோன் கொடுக்குறோம், உனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குறோம், நீ இதை ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னால் அவனுக்கு ஒரு ஆர்வம் வரலாம். அப்பாக்காரர் அதுக்காக சொல்லுவார், டே அங்கே போனால் இன்ஜினியரிங் போனால் உனக்கு வந்து நான் 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுக்குண்டா, இதை படிடா உனக்கு 1.5 லட்ச ரூபா கவர்மெண்ட்டே கொடுக்குறா. நம்ம எப்படி ஆசைப்படுவோம்ல. அப்போ நம்ம வந்து 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கொடுத்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு 1.5 லட்ச ரூபா அவன் கொடுக்குறா, நம்ம இதை படிச்சுக்கலாம், உனக்கு ஏற்கனவே எனக்கு தெரியும் நான் சொல்லி தருவேன், நீ இன்னும் மாஸ்டர் ஆகலாம். ஆமாம், குலக்கல்வி உங்க அப்பா செஞ்சதுதான் நீங்க செய்யணும்ன்ற ஒரு மாடலை நம்மளுக்கு எல்லாம் உடைத்து காட்டியதே அந்த உயர் ஜாதியினர்கள். ஏன்னா அர்ச்சகர்களாக இருந்தவர்கள்லாம் எப்ப முன்சிப் வேலையும், கலெக்டர் வேலையும், ஜட்ஜு வேலையும், சார்ட் அக்கௌண்டன்ட் வேலையும், பேங்கர் வேலையும், லாயர் வேலையும் கிடைச்சதோ அதை விட்டுட்டு அவங்க அதுக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்ப நீங்க பிறந்ததுக்கும் நீங்க செய்ய வேண்டிய தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நம்மளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் உயர் ஜாதியினர். அதனால் இன்னுமே நம்மகிட்ட வந்து குலக்கல்வி நீங்க அப்பா பண்ணதான் பண்ணணும்னா எப்படி இது நியாயமாகும் நம்ம கேட்போம்.